என்னது இந்த வல்லமை தாராயோ? பாரதியாருக்கு நல்லாவே தெரியும், உங்களை மாதிரியே அவரும் எல்லாரும் ஆண்டவன் அருளால் சுடர் மிகும் அறிவுடன் தான் பிறந்திருக்கோம். ஆனால் என்ன, பல பேருக்கு அப்படி பிறந்திருக்கோங்கிற விஷயம் தெரியாது. பாரதியாருக்கு அந்த ரகசியம் தெரியும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நல்லதோர் வீணை செய்தே பார்த்து பார்த்து நல்ல மரமாக, எந்த மரம் அந்த நாதத்தை உருவாக்கும் பொழுது கூட ஒத்துழைக்குமோ அந்த மரமாக பார்த்து இழைத்து இழைத்து அந்த வீணையை செஞ்சு அதுக்கு தந்திகள் சேர்த்து வச்சு அதிலிருந்து ஒரு கலைஞன் தன்னுடைய விரல்கள் அதன் மேலே படும்பொழுது அவனுடைய அத்தனை கற்பனையும் உலகம் பூரா கேட்டு மயங்கர மாதிரி ஒரு இசையாக வரணும் அப்படின்னு இறைவனே பார்த்து நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. அவ்வளோ அழகான ஒரு வீணை இருந்ததுன்னா அது ஒரு நல்ல கலைஞன் கையில் போய் கொடுக்கணும். படைக்கும்போது சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். ஒரு விளக்கை ஏற்றணும் அப்படின்னா எப்படி ஏற்றினீங்களோ அப்படியே எரிஞ்சிட்ருக்கும். அது என்ன ஆகாது, இப்போ கொஞ்சம் பெருசாகும், அடுத்த நிமிடம் அதை விட பெருசாகும், அடுத்த நிமிடம் அதை விட பெருசாகும். அதனால் மாற முடியாது, யாராவது தூண்டி விட்டால் தான் உண்டு. ஆனால் அறிவாளியாக பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இன்றைக்கி கொஞ்சம் புத்திசாலித்தனமா, நாளைக்கு அதை விட, அதுக்கு நாள் அதை விட. அப்போ ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுடர் மிகும் அறிவு பெருகி கொண்டே இருக்குது. நான் ஒரு நல்ல வீணை, என்னை போய் நீ நலம் கெட புழுதியில் எரிய முடியுமா? அடுத்தது வல்லமை தாராயோ, எனக்கு பலம் கொடுக்க மாட்டியா, எனக்கு சக்தி கொடுக்க மாட்டியா, எனக்கு மனதில் உறுதி கொடுக்க மாட்டியா? அதை விட்டுட்டு அழகான ஒரு வீணையை பண்ணி ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு குப்பை குவியல் கிட்ட போய் அதை தூக்கி வீசுறது சரியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது சொல்கிறார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, ஆண்டவனை பார்த்து கேட்குறார், சொல்லடி சிவசக்தி, நீ என்ன பண்ணின தெரியுமா? என்ன வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. வந்துட்டு நான் போனதுக்கப்புறம் நான் வந்து போன அடையாளங்கள் என் வாழ்க்கை உலகத்துக்கு காட்டணும், அந்த மாதிரி எனக்கு மாறுவதற்கு வல்லமை தரமாட்டியா? அப்போ படைச்ச ஆண்டவன் விட்டாச்சு அப்படின்னு விட முடியாது. ஏன் வல்லமை தரமாட்டியா? ஒரு வீணைன்னா அதுலேருந்து இசைதானே வரணும். அந்த மாதிரி நல்லதாக படைச்சிருக்கிற எங்கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் தானே வெளியில் வரணும். ஆனால் நடக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கல்லோ முள்ளோ புழுதியோ பள்ளமோ சேரோ சகதியோ நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் பார்த்து நான் வந்த இடம் இதுதான் போல இருக்கு சொல்லி அங்கேயே நின்றுடுறேன். என்னை குலுக்கி எழுப்பி எனக்கு வல்லமை தா, உண்மையான வல்லமை. நான் வாழ்வதற்காக எனக்கு எல்லாம் சக்தி வேணும். நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து போனதுனால இந்த உலகம் கண்டிப்பாக பயனடைஞ்சிருக்கணும். வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு.